ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஜூலை மாதம் 1, 2 இந்த 2 டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அமெரிக்க வெளியுறவுத்துறையில் நிகழாண்டுக்கான ஆட்கடத்தல் அறிக்கையில் ஆட்கடத்தல் மோசமான நிலையில் உள்ள நாடு எதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா வடகொரியா குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கோம்னா வடகொரியா அப்படின்னா வடை கொரியர் பண்ண அதாவது பார்சல் பண்ணுறது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழ்கடத்தில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, நம்ம எப்படி வடையை அசால்ட்டாக பார்சல் பண்ணி அனுப்புவோம், அதே மாதிரி ஆளை பார்சல் பண்ணி கடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, டெல்லி மற்றும் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய பத்திரிகையாளர் யார் பார்த்தீங்கன்னா ரஜத் சர்மா. இது ஞாபகம் ரஜத் சர்மா ஆர் சர்மான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்தோட புதிய தலைவர். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வரப்போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கப்போட புதிய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. விராட் கோலிக்கு பதிலாக கேப்டன் ரோஹித் சர்மாவை போட்டிருக்காங்க. அவரும் ஆர் சர்மான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேருமே ஆர் சர்மா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச குடியேற்ற அமைப்பின் புதிய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா அன்டோனியோ விட்டோரினோ. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த அன்டோனியோ ஆண்டனி ஃபஸ்ட்டு ஆண்டோனி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆண்டோனினா தமிழில் அந்தோனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தோனின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தோனினா இந்த சின்ன கப்பல். குடியேற்றம்னா மற்ற நாட்டுக்கு சில பேர் இந்த கள்ளத்தனமாக குடியேறி போவாங்க. அவங்க எப்படி போவாங்கன்னா இந்த மாதிரி கள்ளத்தோணி அந்த மாதிரி போட்டு தான் போவாங்க. கள்ளத்தோணினா இந்த சின்ன சைஸ் கப்பல் மாதிரி இருக்கும், அது மூலமாக தான் போவாங்க. அதான் அந்த குடியேற்றம்னா அந்த தோணி மூலமாக போகிறாங்க, ஆந்தோனி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, திறன்மிகு பேரிடர் மேலாண்மைக்காக பிராந்திய ஒருங்கிணைந்த பல்லாபத்து முன்னெச்சரிக்கை அமைப்புடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள மாநில அரசு எது பார்த்தீங்கன்னா ஒடிசா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பேரிடர்னா இந்த சுனாமி பூகம்பம் இந்த மாதிரிலாம் இந்த பேரிடர் இருந்துச்சுன்னா பொருளெல்லாம் எல்லாம் உடஞ்சி சேதமாயிடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேதமாகி ஒடிஞ்சிடும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிஞ்சிடும்னா ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேச அரசாங்கத்தால் வழங்கப்படும் தேசிய காளிதாஸ் சம்மன் விருதானது காட்சிக்கலை பிரிவில் வழங்கப்பட்டது யாருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சோலி எலா மேனன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த விருது பெறும் பார்த்தீங்கன்னா தேசிய காளிதாஸ் சம்மன். இந்த காளிதாஸில் ஃபஸ்ட்டு காளிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காளினா எந்த காளினா இறக்குறது அந்த மாதிரி காளி, அந்த மாதிரி முடிக்கிறது அந்த மாதிரி காளி வச்சுக்கோங்க. யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அஞ்சலி செலுத்துவோம். இந்த அஞ்சோலியை அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா ஞாபகம் வச்சுருக்க மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, யாருடைய தலைமை தத்துவத்தின் கீழ் இந்திய கபடி அணி நிகழாண்டின் கபடி மாஸ்டர் துபாய் பட்டத்தை வென்றது பார்த்தீங்கன்னா அஜய் தாக்கூர். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அஜயில் உள்ள ஜெய்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெய்னா ஜெயிக்கிறது. இதோட தலைமை தத்துவம் கீழே தான் அவர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐசிசி கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் அண்மையில் நிர்ணயிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட். அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் உர மானிய வளங்களை செயல்படுத்த நிதி ஆயோக்கானது ஜிஎன்எஃப்சியுடன் இணைந்துள்ளது பார்த்தீங்கன்னா பிளாக் செயின். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிகழாண்டின் ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பையில் வென்ற நாடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அடுத்து, மாநில மற்றும் மாவட்ட அளவிலான பொருளாதார தரவு சேகரிப்பை நெறிமுறைகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு எந்த குழுவை அமைத்துள்ளது பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஹெச் தோலோக்கியா குழு.